அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் இட்லி ஊற்ற போகிறேன். இப்போது நைட்டுக்கு டிஃபன் என்னன்னு கேட்டிங்கன்னா குருமா குழம்பு இட்லி. நிறைய பேர் யோசனை பண்ணுவீங்க, என்ன இட்லி ஊற்றுறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு. மேட்டர் அது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இட்லி ஊற்றி வந்து அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு தான் ஓகேவா? இட்லி கதை கிடையாது, இது ஒரு ஜென்ரல் கதை. கதையை கேட்க ஆர்வமாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யார் வீட்டில் இன்றைக்கி நைட்டு என்ன மெனு முடிஞ்சால் விருப்பம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இட்லி சாப்பாடும் இருக்குது. 2 இட்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். குருமா குழம்பு அண்ட் தென் சட்னி. உங்ககிட்ட பேசணும். சரி, அதுக்கு முன்னாடி பசங்க பசியோடு இருப்பாங்க, இட்லி ஊற்றிட்டு எல்லாமே. சரி, அதையே டைம் வேஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் நேரம் இல்லை. இட்லிக்கு சோடா மாவு போடுறது கிடையாது. அரைக்கும் போதே வந்து அவள் இருக்குது தெரியுங்களா, அவள் போட்டு அரைச்சிடுவேன். அதனால் இட்லிக்கு சோடா மாவு தேவை கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கதை சொல்லணும். கதை கேட்க தான் உங்களுக்கு டைம் இல்லையா? பரவாயில்ல, கேளுங்க, தப்பு கிடையாது. சும்மா பாட்டு, காமெடி, ரீல்ஸு, டென்ஷனாக இருப்பீங்கள்ல, கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுங்க. அஞ்சு தட்டி இட்லி. ஓகே, ஊற்றியாச்சு. குக்கரில் வச்சுருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தால் போதும். இட்லி ரெடி. குழம்பு வச்சாச்சு. ஓகே, இப்போது நான் கதை சொல்லலாம் நினைக்கிறேன். வாங்க. நான் ஒரு கதை சொல்வேன், ஆனால் அது என்ன கதை, எதுக்காக இந்த கதையை சொன்னேன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் கடைசியாக இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, ஒரு நாடு, அந்த நாட்டை ஒரு ராஜா அரசாண்டு வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, மக்களினுடைய குணங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணார், மக்களை சோதிக்க ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் இரவு நேரம் சென்று ஒரு பெரிய பாதையில் வச்சுட்டு வந்துட்டார். காலையில் விடிஞ்சதும் நிறைய மக்கள் அந்த வழியாக தான் போகணும் வரணும். சரியா? மக்கள் போகிறாங்க, அந்த பெரிய பாறையை பார்க்குறாங்க. நிறைய பேர் தயங்குறாங்க, இந்த பாறை எப்படி திடீர்னு இங்கே வந்தது அப்படின்ட்டு. சில பேருக்கு வந்து மனதில் நிறைய கேள்விகள். சில பேர் வந்து அந்த பாறை கிட்ட போகலாமா வேணாமன்ட்டு கால் வந்து பின்வாங்குது. புரியுதுங்களா? கால் வந்து பின்வாங்குது. ஒரு வேளை வேறு ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு பின்வாங்குது. நிறைய பேர் போகாமல் வேறு பாதையில் போகிறாங்க.
சில பேர் வந்து இந்த பாதைக்கு நடுவில் பாறைக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வழி இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சம் நுழைஞ்சு போகிறாங்க. சில பேர் வந்து ராஜாவை திட்டுறாங்க. இந்த ராஜாவுக்கு இதை கூட கவனிக்காமல் என்ன வேலை, இவ்வளோ பெரிய பாறை நடு ரோட்டில் விழுந்திருக்கு, இதை அகற்ற யாராவது ஆள் அனுப்பலாம் இல்லையா, இதை விட என்ன வேலை இருக்குது ராஜாவுக்கு அப்படின்ட்டு ராஜாவை திட்டுறாங்க. நிறைய பேர் காலை முன்னாடி வைக்கிறதுக்கே தயங்குறாங்க, பின்வாங்குறாங்க, பயம், தயக்கம். ஆனால் ஒரு வயதான முதியவர் எல்லா ஜனங்களையும் பார்க்குறாரு. ஏன் இந்த ஜனங்க இவ்வளோ பயப்படுறாங்க, இப்படியே இருந்தால், இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தால் இந்த பாறையை அகற்றுவது யார்? ராஜாவும் இதை கண்டுக்கல. இந்த பாறையை அகற்றுவது யார்? சரி, நம்ம முயற்சி செய்வோன்ட்டு அவர் கடுமையான முயற்சி செய்து அந்த பாறையை அகற்ற முடிவு செய்கிறார். அகற்றியும் விடுகிறார். ஓரமாக நகர்த்தி, அவரால் முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த பாறையை நகர்த்தி வழியை உண்டாக்கிட்டார். அந்த பாறைக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பை. அந்த பையை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நிறைய பொற்காசுகள், நிறைய பாறைக்கு அடியில் பாறையை நகர்த்தின உடனே திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய பை. அந்த பைக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தங்கம், வெள்ளி, பொற்காசுகள் நிறைய இருக்குது. கூடவே ஒரு கடிதமும் இருந்தது. அரசு ஆணை அப்படின்னு போட்டு, அரசனின் அன்பளிப்பு அப்படின்னு போட்டு ஒரு கடிதம். இந்த பாறையை யார் அகற்றி விடுகிறார்களோ, அகற்றிவிட்டு பாதையை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு இது பரிசாக வழங்கப்படும், எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு போட்டிருந்தது. அவ்வளோதான். அந்த வயதான முதியவருக்கு, ஏழையும் கூட அந்த வயதான முதியவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு, ரைட்டா அப்படின்ட்டு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவர் அந்த பையை குடும்பத்துக்கு கொண்டு போயிட்டு முதல்ல அரசவைக்கு, அரண்மனைக்கு சென்று அரசருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பையை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார். இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கேட்டுட்டு இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சின்ன கதை தான், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் லைனில் வரேன். ஓகே.